ஸ்ரீ குருப்பியோ நமஹா. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தின பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இன்று 20/12/2023 தமிழ் சோபகிருது வருடம் தட்சிணாயனம் ஹேமந்த ருதோ மார்கழி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. இன்று மார்கசிர சுத்த சுக்லபட்ச அஷ்டமி திதி பகல் 11:15 வரையும், அதன் பிறகு நவமி திதி இருக்கிறது. இரவு 10:58 வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்று வியதிபாத நாம யோகம் பகல் 11:15 வரை பவகரணம், அதன் பிறகு இரவு 10:03 வரை பாலவகரணம், அதன் பிறகு கௌளவகரணம். இன்று நேத்திரன் ஒன்று ஜீவனார என்றளவிலும், இன்று விவாக சக்கரம் தென்கிழக்கு, வாரசோலை வடக்கு, யோகினி வடகிழக்கு. இன்று மேல்நோக்கு நாளாகும். இன்றைய சிரார்த்த திதி நவமி, இரவு 10:58 வரை சித்த யோகம், அதன் பிறகு மரண யோகம். இன்றைய ஆனந்தாத யோகம் என்று பார்த்தால் புதன்கிழமையும் உத்திரட்டாதி நட்சத்திரம் சேர்ந்தால் லம்ப யோகம், இதன் பலன் காரியஹானி. புதன்கிழமையும் ரேவதி நட்சத்திரம் சேர்ந்தால் உத்பாத யோகம், இதன் பலன் தீய சகுனம். இன்றைய தின விசேஷங்கள் என்று பார்க்கும் பொழுது புதாஷ்டமி. புதன்கிழமையும் அஷ்டமி திதியும் சேரக்கூடிய நாள் புதாஷ்டமி புண்ணிய தினமாகும். அதுவும் இது வளர்ப்பிறையில் வரக்கூடிய புதாஷ்டமி தினமாக இருக்கிறது. இன்றைய தினம் சூரிய கிரகணத்து ஒப்பான இந்த புண்ணிய தினத்திலே செய்யக்கூடிய பூஜைகள், ஜபங்கள், ஸ்தோத்திர பாராயணங்கள், தான தர்மங்கள் அளவற்ற புண்ணியத்தை தரும். இன்றைய தினம் புதாஷ்டமி விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதால், என புதனுக்கு அதிதேவதை மகாவிஷ்ணு பெருமாள். எனவே இன்றைய தினம் புதாஷ்டமி விரதம் இருந்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் சென்று நெய்தீபம் ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்வதால் நாம் இழந்த பொருளை திரும்ப பெறலாம். அதாவது நாம் ஏதாவது தொலைத்த பொருள்கள் இருந்தால் அந்த தொலைந்த பொருள் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது உண்டு. அதே போல் நாம் தொலைத்த நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் அந்த குறைபாடுகள் நிவர்த்தியாகி நம்மளுடைய ஆரோக்கியம் மீண்டு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்டு. தொலைந்த பொருள் திரும்ப அமையும். இறந்த புத்திரர்கள் திரும்ப பெறுவார்கள். இன்றைய தினத்திலே துர்காஷ்டமி. வளர்ப்பறை அஷ்டமிக்கு துர்காஷ்டமி என்று சொல்வார்கள். இன்றைய தினம் துர்கை அம்மனை வழிபாடு செய்வதாலும் பூஜைகள் செய்வதாலும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் சக்தியும் போட்டிகளில் வெற்றியும் உண்டாகும். மேலும் இன்றைய தினம் வெதிபாத சிரார்த்தம். 27 நாம யோகங்களில் ஒன்றான வெதிபாத நாம யோக தினமான இன்றைய தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து படையில் வைத்து வழிபாடு செய்வதால் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். முன்னோர்கள் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தால் குடும்பத்திலே மகிழ்ச்சியும் சௌக்கியமும் சந்தோஷம் உண்டாகும். இன்றைய தினம் வெள்ளம் தானம் செய்வது சிறப்பாக அமையும். மேலும் இன்றைய தினம் பிரளய கல்பாதி. பொதுவாக 96 சண்வதி புண்ணிய தினங்களில் 7 கல்பாதி புண்ணிய தினங்கள் உண்டு. அதிலே கல்பாதி புண்ணிய தினங்கள் 7. அதாவது கூர்ம கல்பாதி, பார்த்திவ கல்பாதி, சாவித்ரி கல்பாதி, பிரளய கல்பாதி, உத்தம கல்பாதி, பிரம்ம கல்பாதி, ஸ்வேதவராக கல்பாதி என்று 7 கல்பாதி புண்ணிய தினங்கள் உண்டு. அதிலே இன்றைய தினம் பிரளய கல்பாதி புண்ணிய தினமாகும். இன்றைய தினம் முன்னோர்கள் தினமாக முன்னோர்கள் நினைவாக வழிபாடு செய்வதற்கும், முன்னோர்கள் நினைவாக சில தர்ப்பணங்கள் சில ஹோமங்கள் செய்வதற்கும், புண்ணிய சேத்திரங்கள் சென்று அங்கு சேத்திராடனம் செய்வதற்கும், முன்னோர்களுக்காக சில ஹோமங்கள் செய்வதற்கும் சிறப்பான நாளாகும். இன்றைய தினம் முன்னோர்கள் நினைவாக தான தர்மங்கள் செய்வதால் முன்னோர்களுடைய சாபங்களும் தோஷங்களும் நிவர்த்தியாகும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். புதன்கிழமையான இன்றைய தினம் ராகு காலம் பகல் 12 மணியிலிருந்து 1:30 வரையும், யமகண்டம் காலை 7:30 9 மணி வரையும், குளிகை நேரம் நண்பகல் 10:30 12 வரையும், பொதுவான சுபவரை நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரையும், பகல் 1:30 3 வரையும், மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரையும், இரவு 7 மணியிலிருந்து 10 மணி வரையும், இரவு 11 மணியிலிருந்து 12 மணி வரையும் பொதுவான சுபவரை நல்ல நேரம். இந்த நேரத்தில் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் விருதியும் சந்தோஷத்தையும் உண்டு செய்யும். இன்றைய தினம் சந்திராஷ்டம் அடையக்கூடிய ராசி சிம்ம ராசி. அதுவும் சிம்ம ராசி பூரம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் அதிகமான வதைதார பலனாக இருக்கிறது. பூரம், பூராடம், பரணி ஆகிய நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வதைதார பலன் மற்றவர்களுக்கு எவ்விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது. புதன்கிழமையும் உத்திரட்டாதி நட்சத்திரம் சேர்ந்துள்ள இன்றைய தினத்திலே பூஜைகள் செய்வதற்கும் தான தர்மங்கள் செய்வதற்கும் சிறப்பான நாளாக இருக்கிறது. கிணறுகள் சீர் செய்வதற்கு நல்ல நாளாக இருக்கிறது. ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்கு, விவகாரங்கள் முடிப்பதற்கு, பஞ்சாயத்து வச்சு பிரச்சனைகள் பேசி தீர்ப்பதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. யாத்திரைகள் செல்வதற்கு முன்னேற்பாடுகள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. வியாதிஸ்தர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்கு குளிப்பதற்கும், வியாதிஸ்தர்கள் மருந்துகள் எடுத்துக்கொள்வதற்கும், மருத்துவம் பார்ப்பதற்கும் இன்றைய தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தின ராசி பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது, இன்று சந்திரன் உத்திராட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய சாரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். கூடவே ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். மேசராசியிலே பிறந்த அன்பர்களே தொழில்துறையிலே அலைச்சல் அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு லாபத்தையும் விருதியும் பெறக்கூடிய நாளாக இருக்கும். தூக்கம் வெகுவாக பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதையும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். ரிஷபராசியிலே பிறந்த அன்பர்களே குடும்பத்திலே வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப நண்பர்கள் உறவினர்களிடையே பேசும்பொழுது எச்சரிக்கை தேவை. தொழில்துறையிலே வளர்ச்சி லாபத்தையும் பெறுவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். மிதுன ராசியிலே பிறந்த அன்பர்களே கணவன் மனைவியிடையே சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில்துறையிலே அலைச்சல் அதிகமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல சக நண்பர்கள் ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. நண்பர்களுக்கிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருப்பது யோகத்தை கொடுக்கும். கடகராசியிலே பிறந்த நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த சந்திராஷ்டதோஷ பாதிப்பில் விலகி நன்மை பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. தொழில் துறையிலே வளர்ச்சியை பெறுவீர்கள். போட்டிகளில் வெற்றி உண்டாகும். தொழில் விஷயமாக புதிய யோசனை உருவாகும். அதை செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டாகும். தொழில் துறையிலே
எந்த ஒரு காரியத்தையும் ஒரு தரத்து இருதரம் யோசித்து செயல்படுத்தினால் அதில் வெற்றி லாபத்தை பெறுவீர்கள். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளும் நிவர்த்தியாகும். தந்தையின் மூலமாக நல்ல அனுசரணையும் ஆதரவும் கிடைக்கும். சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களே, போட்டிகளில் வெற்றி உண்டாகும். தனலாபத்தை பெறுவீர்கள். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. குழந்தைகளால் சந்தோஷத்தையும் யோகத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கும். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, போட்டிகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவர் அல்லது மனைவியிடையே பேசும்பொழுது எச்சரிக்கையை அனுசரித்து செல்வது யோகத்தை கொடுக்கும். உங்களை விட உங்களுடைய கணவர் அல்லது மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. அவர்களுக்காக செலவினங்கள் செய்ய வேண்டிய சூழல் உண்டாகும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். தாய் தந்தையிடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இன்றைய தினம் சாதகமான சூழலாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது யோகத்தை கொடுக்கும். ஆன்லைன் வர்த்தகம், யூக வணிகம் போன்றவற்றில் கவனமாக இருப்பது நல்லது. மற்றொரு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது யோகத்தை கொடுக்கும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, தனலாபத்தை விருதியை பெறக்கூடிய நாளாக இருக்கும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் துறையிலே வளர்ச்சி லாபத்தை பெறுவீர்கள். குழந்தைகளால் முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, தேவையற்ற மனக்குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய சிரமப்பட்டு சொற்ப லாபத்தை பெற வேண்டிய சூழல் இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். செலவினங்கள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த செலவினங்கள் சுப செலவுகளாக இருக்கும். குடும்பத்திற்கான ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதற்கும் உங்களுக்கான ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோசனைகள் விருத்தியாகும். அதில் வெற்றி லாபத்தை பெறுவீர்கள். தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. தாயாருக்கும் உங்களுக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தாய் வழி உறவுகள் மூலமாகவும் சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய சூழல் உண்டாகும். எதிலும் ஒரு தரத்து இருதரம் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய கணவர் அல்லது மனைவி மூலமாக யோகத்தை ஆதாயத்தையும் பெறுவீர்கள். உங்களுடைய தந்தை வழியிலே உறவுகள் மூலமாகவும் ஆதாயம் லாபம் பெறுவீர்கள். குழந்தைகளால் முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. படிப்பு விஷயமாக, தொழில் விஷயமாக உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து சென்றாலும் அவர்களும் நல்ல வளர்ச்சி லாபத்தை பெறுவார்கள். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, போட்டிகளில் வெற்றி உண்டாகும். தன லாபத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. பழைய பாக்கிகள் வசூலாகும். எந்த ஒரு காரியத்தையும் நிதானித்து யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி லாபத்தை பெறுவீர்கள். உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக லாபத்தை பெறுவார்கள். அவர்களும் நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. சகோதர வழியில் கூடிய பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும். புதிய சொத்து சேர்க்கை, பூமி லாபம், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோசனைகள் விருத்தியாகும். அதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, தொழில் துறையிலே அலைச்சல் அதிகமாக இருக்கும். உடல் அசௌகரிய பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரயாணங்களால் யோகத்தை பெறுவீர்கள். வீட்டிலே செலவினங்கள் அதிகமாக ஏற்பட்டாலும் அது சுப செலவுகளாக இருக்கும். வீட்டுக்கு வேணுங்கிற பொருட்கள் வாங்குவதற்கு, மளிகை சாமான்கள் வாங்குவதற்கான யோசனைகளாம் விருதியாகும். அதற்கான முயற்சிகள் செய்து வெற்றி லாபத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கை கவனம் தேவை. கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகளும் நிவர்த்தியாகும். தெய்வ வளத்தினால் எதையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. உங்களுக்கு ஜாதக ரீதியாக தோஷங்கள் பாதிப்புகள் இருந்தால் அந்த பாதிப்புகளும் நிவர்த்திக்காக இன்றைய தினம் பெருமாளை வழிபாடு செய்வதால் உங்களுடைய தோஷங்களும் நிவர்த்தியாகி நன்மை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். பெருமாளை வழிபாடு செய்வது இன்றைய தினம் உங்களுக்கு யோகத்தை முன்னேற்றத்தை உண்டாக்கும். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, மனக்குழப்பங்கள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தரத்து இருதரம் செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தூக்கம் வெகுவாக பாதிப்பதற்கான சூழல் இருக்கிறது. உடலிலே அலர்ஜி பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுத்தம் சுகாதாரமாக பார்த்துக் கொள்வது யோகத்தை கொடுக்கும். மற்றவர்களுக்கு வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கும் விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதுபோல மற்றவர்களுக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று வாக்குறுதி கொடுக்கும் பொழுதும் சொன்ன சொல்லை காப்பதற்காக நிறைய சிரமப்பட வேண்டிய சூழல் உண்டாகும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். மற்றபடி தொழிலில் வளர்ச்சி லாபத்தை பெறுவீர்கள். தொழில் விஷயமாக இடமாற்றம், பதவி மாற்றம், அதை தொழில் விஷயமாக வெளியூர் அல்லது வெளிதேசம் செல்வதற்கான யோசனைகள், பிரயாணங்கள் மூலமாகவும் யோகத்தை ஆதாயத்தினை பெறுவீர்கள். இவ்வாறாக இன்றைய தின ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு ஜாதகம் பார்ப்பதற்கும், ஜாதக ரீதியாக பூஜைகள் யாகங்கள் செய்வதற்கும், வீட்டிலே கணபதி பூஜை, லட்சுமி பூஜை, சுதர்ஷ்ண ஹோமம், வீடு கிரக பிரவேசம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் என்னை தொடர்பு கொண்டால் உங்களை மிக சிறப்பான முறையில் செய்து கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம்.